पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். அன்பர்களே, நாம் இப்பொழுது திருவேங்கடமுடையானுடைய 671வது திருநாமத்தை, அவனுடைய சகஸ்ரநாமத்திலே இது 671, அந்த திருநாமத்தை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இது மகாகுணஹா என்கிற திருநாமம். எம்பெருமான் நல்ல குணசாலி. என்ன மங்கள குணங்கள் உண்டோ அவையெல்லாம் அவன்கிட்ட இருக்கு. எந்த குணங்களை நாம் கல்யாண குணங்கள் மங்கள குணங்கள் என்று போற்றுகிறோமோ அந்த குணங்கள் அனைத்தும் எம்பெருமான் உண்டு. அப்படியே சொல்கிற இப்படி சொல்லிட்டார் ஒருத்தர். அவன்கிட்ட என்ன குணம் இருக்கோ அதையெல்லாம் கல்யாண குணங்கள். அப்படி கிளாஸிஃபை பண்ணிக்கோ. அவன்கிட்ட எது இல்லையோ அது மட்டும். அவன்கிட்ட இருக்கிறது எல்லாமே அவன்கிட்ட வந்துட்டா கல்யாண குணம். சாதம் வடித்து அடுப்புலேருந்து இறக்கி வச்சா சாப்பிட்டா சோத்தை தின்னான். அந்த சாதத்தை சாலக்கிராமமூர்த்திக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிட்டான் பிரசாதமாயிடும். அவன் தொடர்பு அப்பேற்பட்டது என்றாலும் கல்யாண குணங்களினாலே அவனுக்கு ஏற்றம்னு சொல்கிறோம். அபரிமிதமான அளவில் முடியாத மங்கள கல்யாண குணங்களை உடையவன் எம்பெருமான். அது எப்படி? ஞானம், பலம், வீரியம், சக்தி, தேஜஸ், இதெல்லாம் நாம் பார்த்துருக்கோம், அடிக்கடி சொல்கிறோம். இந்த எல்லா குணங்களுக்கும் அடிப்படையாக 6 குணங்கள்: ஞானம், பலம், ஐஸ்வர்யம், சக்தி, வீரியம், தேஜஸ். இந்த குணங்களுக்குள்ள எல்லா குணங்களும் அடங்கி உள்ள இருக்கு. பீரிட்டு நல்லா பைசெக்ட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பிக் அனலைஸ் பண்ணால் மற்ற குணங்கள் எல்லாம் தெரியும். அதில் ஒரு குணம் நீர்மை என்பது. நீர்மை என்றால் என்ன? சௌஷீல்யம் என்பார்கள் சம்ஸ்கிருதத்தவர்கள். நீர்மை என்றால் என்ன? நீர் மேலிருந்து கீழ் வரும், அது அதனுடைய இயற்கை. அதுக்கு ஒன்றும் நாம் இதுவே வைக்க வேண்டாம். அது பேர் என்ன? அணை கட்ட வேண்டாம். தண்ணி கீழே போகாமல் இருக்கிறது அணை கட்டணுமே ஒழிய, அல்லது தண்ணி மேலே எழுவதற்கு பம்ப் போட்டணுமே ஒழிய, நான் கீழே தண்ணி போடுறதுக்கு பம்பு போட்டேன்னா சிரிப்பாங்க. அதுவே போய்டும் இயற்கை. அதனுடைய தன்மை அது. நீரின் தன்மை மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி போவது. அதுபோல் மேட்டில் இருக்கக்கூடிய பகவான் பள்ளத்தில் இருக்க நம்மை நோக்கி வந்து நம்மோடு புறையற ஒன்றாக கலந்தானாகில் அப்பொழுது அதை நீர்மை என்கிற குணத்தை காட்டுவதாக நாம் சொல்கிறோம். திருவேங்கடமுடியான் தான் மேட்டில் இருக்கான்.
பெரிய மலையில் இருக்கான், நாமெல்லாம் தரையில் இருக்கோம். நம்மை நோக்கி அவன் வந்து நமக்கு இன்னொரு செய்தானால் தனி நீர்மை. அதனால் இதுதான் மகாகுணம் என்று பெரியோர்கள் சொன்னார். குணங்களிலே சிறந்த குணம் இது. அது எப்படி தெரியும் அப்படின்னா, இதை நாரதர்கிட்ட வால்மீகி சிஷ்யன், ரொம்ப இன்டெலிஜென்ட் சிஷ்யன். அவர் என்ன கேட்டார், வால்மீகி ஒரு நாள் காலங்காலத்தில் அப்படி எழுந்து தன்னுடைய காலை கடலை முடித்து விட்டு பிராதஸ்நானம் செய்து சந்தியாவதனம் பண்ணி விட்டு இருக்கார். அந்த டயத்தில் நாராயணா என்று வீதிய வீணாகானத்தோடு வந்து நின்றார் நாரத பகவான். யார்? இப்போ இந்த சகசிரநாம சொல்கிற நாரத பகவான். அவர் நமஸ்காரம் பண்ணி, நாரதர் தங்களை பார்க்கணும்னு பல நாளாக துடிச்சுட்டு இருக்கேன், தாங்கள் எழுந்தொழினர்களே எனது பாக்கியம், என் மனத்திலே ஒரு ஐயம் இருக்குது, அது போக்க வேண்டும் என்றவாறு வால்மீகி கேட்டார். என்னப்பா அவனுக்கு ஐயம்னு கேட்டார் நாரதர். வால்மீகி சொன்னார், இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு கேரக்டர், நீர் பாட்டுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தால் கதை விடக்கூடாது. இப்பொழுது இந்த உலகத்திலே நம்மிடையே இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அந்த மனிதன் இப்போ ஏற்பட்ட கல்யாண குணங்களோட கூடியவனாக இருக்கணும். அவன் யார் என்று சொல். எப்போ ஏற்பட்ட கல்யாண குணங்கள்? அப்போ சொல்கிறார், குணவான், நல்ல குணத்தை உடையவன், அவன் எல்லாரையும் ஜெயிக்கக்கூடியவன், கோபத்தை வென்றவன். இரு இது எல்லாமே நல்ல குணம் தானே. முதல்ல குணவான் ஒன்று சொன்னியா, அது என்ன? கீழ்கண்ட குணங்கள் அப்படின்னு லிஸ்ட்டில் போடுறியா? அதான் முன்னாடியே சொல்லிட்டியே. அதனால் அந்த குணவான் என்றால் உன் கருத்து தான் என்ன என்று நான் ஆச்சரியப்பட்டு வால்மீகியை பார்த்தார். நம்ம சிஷ்யன் நம்மளை மிஞ்சிடும், அவன் குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யன் நினச்சிட்டார். வால்மீகி சொன்னார், குணம் என்பது எதற்கு பெயர்? எதை மனிதர் நினைச்சு 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 பார்க்கிறார்களோ, திருப்பி திருப்பி மல்டிப்ளை பண்ணி பெருக்கி பெருக்கி பார்க்கிறார்களோ, அதற்கு குணம் என்று பெயர். புண்ணியத்தை இது குணம். ஆமாம், அந்த ஒருத்தர் நினச்சா நம்ம என்ன பண்ணுறோம்? அவருடைய நல்ல குணத்தை நினச்சி நினச்சி பார்க்கணும். ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர்னால் அவர் அடித்த சிக்ஸர்களை தான் திருப்பி திருப்பி பார்க்கணும். ஒரு நல்ல பவுலர்னால் அவர் உடைச்ச ஸ்டம்புகளை திரும்பி திருப்பி பார்க்கணும், நினச்சி பார்க்கணும். அந்த சீனை பாரியா, போடியா, ஆக்ஷன் ரிப்ளே, இப்படி போட்டு பார்க்குறோம். நல்ல ஃபுட்பால் பிளேயர்னால் அவர் போட்ட கோல், அதை பார்க்குறோம். நல்ல பேச்சாளர்னால் அவருடைய சிறந்த பேச்சு, நல்ல பாடகர்னால் அவருடைய அற்புதமான பாட்டு. அதைத்தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லுவோம். அதை அடிக்கடி சிந்திச்சு பார்ப்போம். இப்படி மல்டிப்ளை பண்ணி பெருக்கி பெருக்கி எதை சிந்திக்கிறோமோ அதுக்கு குணம் என்று பெயர். ஆனால் இதுலேயே ஒரு குணம் இருக்குது, மற்ற குணங்களோட சிறந்தது மகாகுணம். அந்த மகாகுணத்தை தான் அடிக்கடி எல்லோரும் சிந்திப்பார்கள், அவருடைய அடியார்கள். அது என்ன மகாகுணம்? அதுதான் இந்த நீர்மை. இறைவனுக்குள்ள நீர்மை தான் அவனுடைய பெரிய குணம். இது எல்லா குணங்களையும் தள்ளி வச்சுடும். இந்த நீர்மை என்கிற குணம் அவனுக்கே உரியது. ஏன்னா அவன் தான் மேட்லேயே இருக்கிறவன். மீது எல்லாரும் மேட்டில் இருக்குதான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவள் கூட மேட்டில் இன்னொரு ஆள் இருக்கான். பெருமாள் இருக்கிற மேட்டுக்கு மேலே இன்னொரு மேடு கிடையாது. உயர்னாலும் உடையவனவன். அப்பேற்பட்ட பெருமாள் உயர்ந்த மேட்டில் இருப்பதை உணர்த்த திருவேங்கட மலையில் நின்று காட்சி தரான். அங்கிருந்து அவன் மேட்டில் இருக்கான், அவெல்லாம் பள்ளத்தவர்கள். அந்த மேட்டிலிருந்து பள்ளத்துக்கு நோக்கி பாய்கின்ற நீர் போன்று நம்மிடம் அன்பு செலுத்துவது நீர்மை. இந்த நீர்மை என்கிற குணத்தை ஆண்டாள் பாடுறான். குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி. வந்துட்டே திருப்பாவைக்கு, குன்று குடையா எடுத்த கோவர்தன மலையை கொடைபிடிச்சாயே, குணம் போற்றி, உன்னுடைய குணத்தை போற்றுகிறோம். எந்த குணம்னு சொல்லல ஆண்டாள். உன்னுடைய திரளை, உன்னுடைய வீரியம் என்கிற குணத்தை போற்றுகிறோமா? இல்லை உன்னுடைய வலிமை என்கிற குணத்தை போற்றுகிறோமா? இல்லை இது உன்னுடைய களைப்பின்மை என்கிற குணத்தை போற்றுகிறோமா? சொல்லலையே. மொட்டையாக குணம் போற்றினுட்டா, நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோன்ட்டார். அப்போ என்ன ஆகும்? மொட்டையாக விட்டுட்டா அதில் எது தலை சிறந்ததோ அவரை தான் சொல்லுது. அப்புறம் பூங்கண்ணன்னு பகவானை சொன்னால், பூ போன்ற கண்ணன். பூன்னா எந்த பூ? மல்லிகை பூவா? மல்லிகை போல கண்ணுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வெள்ளை வெளியேறி சின்னதாக இருக்கபடியாக இருக்கும் கண்ணும் பகவான். நீன்று அகன்று கவர்ச்சிகரமாக இருக்கணும். அது தாமரைக்கு தான் உண்டு. அதில் அந்த இடத்துல வெறும் மலர்கண்ணன்னு சொன்னாலும் பூங்கண்ணன்னு சொன்னாலும்
நாம் உடனே மலர்களிலே தலை சிறந்த மலராகிய தாமரை கருத்திலே புரிந்து கொள்கிறோம். அதே போல குணமுடையவன் உன்னுடைய குணத்தை போற்றி என்று நாச்சியார் பாடினால் அது நிச்சயமாக என்ன குணமாக இருக்கணும்? குணங்களுக்கு அரசனான நீர்மையாகத்தான் இருக்கணும். குணங்களுக்கு அரசனான நீர்மை என்றால் என்னன்னா, அதை கோவர்தன மலையை பிடித்த பொழுது கூட எப்படி தெரிஞ்சுது? இதை பற்றி முன்பே நாம் சொல்லியிருக்கோம். மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய வரலாறு. பல பேர் நான் தான் கடவுள்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவர் தான் கடவுள்னு ஒருத்தர் சொன்னார், இன்னொருத்தர் அவர் கடவுளில் நான் தான் கடவுளுங்கிறார். நம்ம என்ன பண்ணுறாங்க? ஒன்று ஏகப்பட்ட தொலைக்காட்சி வேலை இருக்கா, அந்த தொலைக்காட்சிக்காரங்க 2 பேரையும் மோத விடுறாங்க. நான் தான் கடவுள்கிற அறிவர், நான் தான் கடவுள்கிறார், அதையும் போட்டு காண்பிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே மனிதர்கள் தங்களை தான் கடவுள் என்று சொல்லி கொண்டு இருக்கும்போது, கடவுள் நான் வெறும் மனுஷன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் நீர்மையின் எல்லை. குன்று குடையாக எடுத்த பொழுது அதை பகவான் சொன்னான். பகவான் 7 நாள் குன்றை குடையாக எடுத்தானா, 7 சின்ன பையன் கோவர்தனத்தை கோவர்தனம் என்னும் கொற்ற குடையை 7 நாள் மலையை குடையாக பிடிக்கிறான், சுண்டு விரல் மேலே வச்சு. அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் மலைக்கடியில் இருக்காங்க. முதியவர்கள், இளைஞர்கள்லாம் இருக்காங்க. வாட்ட சாட்டமாக ஜிம் போயிட்டு வர இளைஞர்கள்லாம் இருக்காங்க. இது 7 வயசு பிஞ்சு குழந்தை மலையை தூக்கிட்டு. அவமானமாக இல்லை உங்களுக்கு? கேவலமாக இல்லை? அதனால் அது அவங்கெல்லாம் எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க. என்னையா மைனர்கள் திரியுறீங்க, அந்த பையன் இந்த குடையை பிடிக்கிறான், எங்களை காப்பாற்றுறான். அதனால் அவர்களெல்லாம் திரண்டு வந்தார்கள். கோகுல இளைஞர் சமாஜம் அப்படி, கோகுல இளைஞர் எழுச்சி மன்றம், வருத்தப்படாத வாலிபர் மன்றம், எல்லாம் ஒரே வந்துட்டாங்க. கிருஷ்ணா, நீ சின்ன குழந்தைரா, நாங்கள் தூக்குறோம் இந்த மலையை, நீ விட்டுடுறா, ரெஸ்ட் எடுத்துக்கோன்னா. அப்படியா, சரியா அண்ணான்னுட்டான். நான் கை எடுத்துட்டோமா, பிடிச்சிக்கிறீங்களா? கிழக்கே 100 பேர், தெற்கே 100 பேர், மேற்கே 100 பேர், வடக்கே 100 பேர் வாலிபர்கள் எல்லாரும் பெரிய உலக அழகன் போட்டியெல்லாம் ஜெயிச்சவங்க மசில்ஸ் எல்லாம் காமிச்சுது. எத்தனை காலை அடைக்கணும்னு போய் அந்த மலை கடியில் நின்னாங்க. அப்பன்னு கேட்டான், விட்டுட்டோமா, நான் கை எடுத்துட்டோமா? 1 எடுத்துடலாமா? 2 எடுத்துடலாமா? 3 வேண்டாம் 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 கிருஷ்ணா கிருஷ்ணா, நசுக்கி போய்டும் இப்படின்னாங்க. ஆமாம், இத்தனை பேராலையும் தாங்க முடியல. அந்த கிருஷ்ணன் சுண்டு வரலால் தாங்கினான். அதை பார்த்தவர் அரண்டு போனார். அப்புறம் மழை நின்று போச்சு. கொடையை தாஸ்தானமாக கோவர்தன மலை இருக்கிற இடத்துல வச்சான். அவனுக்கு ஒரு ஊர்வலம் பண்ணணும்னு சொல்லி ஒரு கட்ட வண்டி, அவங்கள்ட்ட இருக்க பெரிய கார் அதுதான், அதில் உட்காத்தி வச்சு தார தப்பட்டை அடிச்சுன்னு தாங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு மீண்டும் போகிறாங்க. அந்த இடத்த கண்டுபிடிக்கணும், அங்கே கூட அங்கே வீடுகள் கட்டணும், கூரை போடணும். அப்படி போகும்பொழுது சில பேர் கேட்டா, கிருஷ்ணா நீ யார் சொல்லு? நீ ஒரு தெய்வமா, இல்லை ஒரு பிசாசா, இல்லை அசுரனா, யார் என்று சொல்லு. பகவான் கொஞ்ச நாள் பேசலாம் கோச்சினா, உங்களோட ஒத்தனா வந்துடுன்னா நீங்கள் என்ன பிசாசுங்கிறீங்க, மாதிரி தேவங்கிறீங்கடா, நான் உங்கள ஒத்தன்னு. அகமோ பாந்தவோ ஜாத்தகா நெய்தத் சிந்தியமிதொன்யதான், அவங்க உறவுக்காரன்னு. இதுதான் நீர்மை. அந்த நீர்மை மிகுந்தவன் திருவேங்கடமுடியான். அதை பீமன்கிற குயவர பக்கத்தில் காட்டினான். ஹாத்திராம் என்கிற பக்தர் விட்ட காண்பிச்சான். அப்பேற்பட்ட எம்பெருமான் வரலாறு நம்ம அதில் பார்த்துருக்கோம். எனவே அவனுக்கு மகாகுணன் என்று பெயர் என்கிறார் நாரத பகவான். இதற்கு பின்னணி ஸ்லோகம். மகான் குணோ யஸ்ய மகாகுணஸ்யாத் சௌஷில்யமாஹுரி குணம் குணஜ்ஞாஹ பிமே குலாலேப்யதகஸ்தி ராமே ஸ்ரீவெங்கடேசஸ்ய விகார ஏவம் மகாகுணாய நமஹா. இதற்கு தமிழ் பாருங்கள். மகாகுணம் என்றால் நீர்மையாமை. ஆமாம், அதுவே அடியவர் படிந்து குடைந்து மீண்டும் மீண்டும் பெருக்கி படியும் குணம், குணனம் செய்யும் குணமாம். குயவர் பீமன் ஹாத்தி ராமர் மயலோனதனால் மகாகுணனாமே. நன்றி, வணக்கம். विना वेङ्कटेशं
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।